வெல்கம் டு தமிழ் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 13. நம்ம இன்னைக்கு அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா முயலின் சுவாச மண்டலம் பத்தி பார்க்க போறோம். சுவாச மண்டலங்கிறது நமக்கு எப்படியும் அதே மாதிரிதான் முயலுக்கும். ஓகேவா? அந்த வெளிப்புறம் இருக்க அந்த நாசித்துளை இருக்கு இல்லையா, அந்த நாசித்துளை மூக்கு வழியா காத்து உள்ள போயிட்டு தொண்டையை ரீச் பண்ணும். தொண்டைக்கு போன உடனே அங்க கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு வளையமா ரிங்கு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா, அந்த காற்று குழல்கள் வழியா என்ன செய்யும், அந்த காத்து உள்ள போயிட்டு 2 கிளை பகுதியா பிரிஞ்சு நுரையீரலுக்கு போயிட்டு நுரையீரலுக்குள்ள தர்மாக்கோல் பால் மாதிரி ஆல்வியோலைன்னு சொல்லுவோம், அந்த காற்று பைகள்னு சொல்லுவோம். அந்த காற்று பையில போய் என்ன பண்ணிக்கும், அந்த ஓட்டுவானது சேகரிக்கப்படும். இது ஒரு சாதாரண நிகழ்வு. அதேதான் பாத்தீங்கன்னா முயலுக்கும். முயலின் சுவாசம் ஓரிணை நுரையீரல்களால், ஓரிணை அப்படின்னா 2, இவை மென்மையான பஞ்சு போன்ற திசுக்களால் ஆக்கப்பட்டு மார்பு கூட்டுக்குள்ள இருக்கு. நம்மளுடைய மார்பு கூட்டுக்குள்ளதான் இதயம் நுரையீரல்லாம் இருக்கு. அதே மாதிரிதான் முயலுக்கும். மார்பறையானது முதுகுப்புறத்துல முதுகெலும்பு தொடர் இருக்கும், வயிற்றுப்புறத்துல மார்பு எலும்பு இருக்கும், பக்கவாட்டில் விலா எலும்புகள் இருக்கு. மார்பறையின் கீழ்ப்பகுதியில் குவிந்த உதரவிதானம். உதரவிதானம் மூச்சு விடும்போது நம்ம வயிறு மேல போயிட்டு வருது இல்லையா, அந்த மார்பு கூடு, அதுதான். ஒவ்வொரு நுரையீரலும் பிளியூரா என்ற இரட்டை சவ்வுகளால் ஆன உரையால் சூழப்பட்டுள்ளது. நுரையீரலை சுத்தி பாதுகாப்பு உரைக்கு யார் இருக்கான்னா பிளியூராங்கிற ஒரு இரட்டை சவ்வாலான ஒரு உரை இருக்கு. வெளிப்புற காற்று, வெளியில அட்மாஸ்பியர்ல உள்ள காற்று நம்ம எது வழியா சுவாசிக்கிறோம், புற நாசி துளைகள் அப்படின்னா மூக்கு வழியா அந்த முயல் சுவாசிக்குது. அந்த உள்ள போற காத்து தொண்டையே தான் ஃபர்ஸ்ட் அடையும். தொண்டையில தான் யார் இருப்பானா குரல் வளை இருக்கும். நமக்கு காத்து தொண்டை அந்த குரல் வளைய போய் ரீச் பண்ணணும்னா நமக்கு என்னவே வராதுன்னா வாய்ஸே வெளில வராது. அந்த இடத்துல ஒரு 4 பிளேட் மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த பிளேட்ல போயிட்டு காத்து பட்டு அதிரணும். அப்படி அதிர்ந்தாதான் நமக்கு அந்த ஒலியானது வெளியில வரும். நீங்க நல்லா டைட்டா மூடிக்கோங்க, மூடிட்டு பேச ட்ரை பண்ணுங்க, நமக்கு என்ன வராது, வார்த்தைகளே வராது, ஊன் சவுண்ட் மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்ப அந்த காத்தானது அந்த குரல் வளையில பட்டு அதிர்ந்தாதான் அந்த குரல் என்ன செய்யும், வாயை விட்டு வெளியில வரும். அதே மாதிரிதான் முயலுக்கும். ஓகேவா? அடுத்தது, மூச்சுக்குழாயின் மேற்பகுதி அகன்று குரல் பெட்டியாக மாறியுள்ளது. அந்த குரல் பெட்டிக்கு பேரு லாரிங்ஸ் சொல்லுவோம். இக்குரல் பெட்டியின் சுவர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 குருத்தெலும்பு தகடுகளால் இருக்கு. அந்த ஒவ்வொரு குரல் பெட்டியினுள்ள உள்ள குரல் நாண்கள், அந்த குரல் நாண்கள் அதிர்வடைஞ்சாதான் ஒலி உருவாகும். அந்த குரல் நாண்கள் அதிர்வடையலைன்னா ஒலி உருவாகாது. குரல் பெட்டி ட்ரக்கியா அல்லது மூச்சு குழாயாக தொடர்கிறது. ட்ரக்கியா அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தொண்டையில கை வச்சு பாருங்க, இந்த மாதிரி ரிங்கா இருக்கு இல்லையா, வளையம் தொண்டை, இதான் தொண்டை. அப்படிதான் முயலுக்கும் இருக்கும். ஓகேவா? அடுத்து வாங்க, இந்த படத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. இதான் மூக்குனா, இந்த மூக்கு வழியா காத்து உள்ள போகுது. உள்ள தொண்டையை ரீச் பண்ணி ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, அந்த குரல் பெட்டி இங்க இருக்கு. அதுக்கப்புறம் மூச்சு குழாய், அந்த வளையமா அது இருக்கு பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அது 2 கிளை குழலா பிரியுதா, கிளை குழலா பிரிஞ்சு எங்க வருது, லங்ஸுக்கு வருது. லங்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா தர்மாக்கோல் பால் மாதிரி இந்த மாதிரி ரவுண்டா பால்ஸ் இருக்கும். இதுதான் ஆல்வியோலைன்னு சொல்லுவோம். இந்த காற்று பைக்குள்ள ஆக்சிஜன் சேகரிக்கப்பட்டுரும். அவ்வளவுதான். அடுத்து வாங்க, மூச்சுக்குழாயின் வழியே காற்று எளிதாக சென்று வரும் வகையில் அதன் சுவர்கள் குருத்தெலும்பு வளையங்களால் தாங்கப்படுகின்றன. உணவானது குரல்வளை வழியாக மூச்சுக்குழாயினுள் செல்வதை குரல்வளை மூடி தடுக்கிறது. அதாவது நம்மளுடைய உணவு குழாயும் காற்று போற அந்த காற்று குழாயும் ஒரே இடத்துல இருக்கு, தொண்டையில இருக்கு. இப்ப நம்ம சாப்பிடும் போது பேசிக்கிட்டே சாப்பிடுறோம், சிரிச்சுட்டே சாப்பிடுறோம்னா பொறையேறும் போது சாப்பாடு எது வழியா நமக்கு வெளில வருது, மூக்கு வழியா வெளில வரும். சிரிச்சுட்டே தண்ணி குடிச்சோம்னா மூக்கு வழியா தண்ணி வரும். அப்ப உள்ள போற அந்த உணவானது ஒரு பக்கம் காத்து போயிட்டு இருக்கு. அந்த காத்து போய் என்ன செய்யும், அந்த சாப்பாடு அப்படி தள்ளுறதுனால அந்த சாப்பாடு என்ன பண்ணும், உணவு குழாய்க்கு போறதுக்கு பதிலா மூச்சு குழாயில போய் விழுந்துரும். அப்ப மூச்சு குழாயில காத்து இருக்கிறதுனால என்ன பண்ணுது, புஷ் பண்ணி வெளியில தள்ளி விடும். அந்த மாதிரிலாம் நடக்காம இருக்கிறதுக்கு தான் அங்க என்ன இருக்குன்னா குரல் வளை மூடி இருக்கு. மூச்சுக்குழாய் மார்பு பகுதியை அடைந்ததும் 2 மூச்சு கிளை குழல்களாக பிரியுது. 2 குழலா பிரிஞ்சது. ஒவ்வொரு கிளை குழலும் ஒரு நுரையீரலுக்குள்ள போது. நுரையீரலுக்குள்ள யார் இருப்பானா மூச்சு நுண்கிளை குழல்களாக பிரிந்து காற்று நுண்ணறைகளில் முடிவடைகிறது. அடுத்தது பாருங்க, சுவாச நிகழ்வுகள். சுவாச நிகழ்வுகள் 2 இருக்கு, உட்சுவாசம் வெளி சுவாசம். காத்த உள்ள இழுத்தோம்னா உள் சுவாசம், காற்றை வெளில அனுப்பினோம்னா வெளி சுவாசம்னு சொல்லுவோம். இது ஒரு வாயு பரிமாற்ற நிகழ்வு. உட்சுவாசம் ஒரு செயல்மிகு நிகழ்வாகும், ஆனால் வெளி சுவாசம் ஒரு மந்த நிகழ்வாகும். அடுத்து பாருங்க, முயலின் சுற்றோட்ட மண்டலம். சுற்றோட்டம் அப்படின்னா உடம்பு ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் சுத்தி வர்றது யாருன்னா பிளட். சோ அந்த ரத்த மண்டலத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சுற்றோட்ட மண்டலம்னு சொல்லுவோம். முயலின் சுற்றோட்ட மண்டலம் ரத்தம், ரத்த குழாய்கள் மற்றும் இதயம். ஓகேவா? இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய ரத்தம் ரத்த குழாயை அடையும். அதுக்கப்புறம் தான் ரத்தம் உடம்பு ஃபுல்லா நமக்கு பரவுது.
இதயம் என்ன வடிவத்துல இருக்கு? பேரிக்காய் வடிவத்துல இருக்கு. இதயம் எங்க இருக்கு? மார்பறையினுள் இருக்கு. 2 நுரையீரலுக்கும் இடையில் இருக்கு. சோ இதயத்தை சுத்தி சூழ்ந்துள்ள அந்த இரட்டை செவ்வோட பேர் பெரிகார்டியம். புரியுதா? அடுத்தது இதயத்துல பாத்தீங்கன்னா 2 ஆரிக்கிள்ஸ் இருக்கு, 2 வென்ட்ரிக்கிள் இருக்கு. நம்மள மாதிரியேதான். அந்த மாதிரி 4 அறைகளை கொண்ட இதயமா இருக்கு. வலது மற்றும் இடது ஆரிக்கிள் இடை தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆரிக்கிள் இடை தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப வென்ட்ரிக்கிள் எப்படி இருக்கும்? வென்ட்ரிக்கல் இடை தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கும். வலது ஆரிக்கிளோ வென்ட்ரிகுலார் துளை மூலம் வலது ஆரிக்குள் வலது வென்ட்ரிக்கிள் திறக்கிறது. இத்துளை மூவிதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறது. இந்த இடத்த நல்லா பாருங்க. இப்ப நமக்கு வலது ஆரிக்கிளோ வென்ட்ரிகுலார் துளை கொடுத்துருக்காங்களா? அது எதால காக்கப்படுது? மூவிதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறது. அதேதான் அப்படியே அங்க வலதுனா இங்க அப்படியே எல்லா இடத்துலயும் இடது போட்டுக்கணும். மற்றபடி அந்த வார்த்தைகள் எல்லாமே சேர்ந்தா. இடது ஆரிக்கிள் என்ன பண்ணுது? இடது வென்ட்ரிக்கிளுடன் இடது ஆரிக்கிளோ வென்ட்ரிகுலார் துளை மூலம் திறக்கப்படுகிறது. அங்க மூவிதழ் வாழ்வு, இங்க என்ன வாழ்வு? ஈறுதழ் வாழ்வு அல்லது மிட்ரல் வாழ்வுன்னு சொல்லுவோம். நுரையீரல் வளைவு மற்றும் பெருந்தமனி திறக்கும் இடங்களில் அரைச்சந்திர வாழ்வு உள்ளது. அரைச்சந்திர வாழ்வுனா நிலா திரை பார்த்திருக்கீங்களா? 3ஆம் திரை அந்த மாதிரி வடிவத்துல இருக்கும். அதனாலதான் அந்த அரைச்சந்திர வாழ்வுன்னு சொல்றாங்க. மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரை மூலமா உடல்ல உள்ள அனைத்து பாகத்துல ரத்தம் என்ன பண்ணிட்டே இருக்கும்? உள்ள வெளில போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்தது இடது ஆரிக்கிள் நுரையீரல் சிரைகள் மூலம் நுரையீரல்களிலிருந்து நுரையீரல்ல நமக்கு என்ன ரத்தம் கிடைக்கும்? ஆக்சிஜன் மிக்க ரத்தம். ஏன்னா நுரையீரல்ல தான் ஆக்சிஜன் இருக்கு. அப்ப நுரையீரலுக்கு ரத்தம் போகும்போது அங்க யார வாங்கிட்டு வரும்? ஆக்சிஜனை வாங்கிட்டு உடம்போட எல்லா பாகங்களுக்கும் கொடுக்கும். வலது வென்ட்ரிக்கிளில் இருந்து நுரையீரல் வளைவு கிளம்பி ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது. இது இடது வென்ட்ரிக்கிளில் இருந்து சிஸ்டமிக் வளைவு கிளம்பி ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம். ஒரு வால்வு என்ன பண்ணுது? ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை வாங்கிட்டு வருது. இன்னொரு வால்வு என்ன பண்ணுது? ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை வாங்கிட்டு வருது. ரத்தத்தை உடலின் அனைத்து பாகங்களுக்கும் அனுப்புகிறது.